ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog தான். ஸோ இப்போ நான் ரெடி ஆகியிருக்கேன்னா, நாங்கள் வந்து இப்போது ஏற்காடு ட்ரிப் போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ நாங்கள் ஒரு 9 பேர் நாங்கள் வந்து ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ரெடி ஆகியிருக்கேன். ஹாய் சொல்லுங்கள். ஸோ எங்கள் ஆரவ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப குஷியாக ரெடி ஆகிட்டார். அவரோட வாட்ச்சு, கண்ணாடி, அவரோட அவுட்ஃபிட் இது தான். காட்டுப்பா. ஒரு பீச் வைப்ஸில் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ இப்போ கரெக்டாக நைட்டு வந்து நைட்டு 10 o'clock ஆக போகுது. நாங்கள் 10க்கு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே நைட்டு ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு, எங்கள் பாப்பாவோடது. நல்லா இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போகிறோம். அதுவும் இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ அதை விட இப்போ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவர் தான் எனக்கு இருக்கிற எல்லாரையும் விட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஏற்காடில் நாங்கள் எப்படிலாம் போகிறோம், எங்களோட vlog அதை பற்றி தான் காட்ட போகிறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து வரும். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து எங்கே வாங்கினேன்னு ஒரு தனியான உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் நான் போடுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது வந்து நைட் ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் ரீச் ஆகணும். ஸோ எனக்குமே ஐடியா இல்லை, நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை. நான் ஹில் ஸ்டேஷன் தமிழ்நாடுக்குள்ளே அவ்வளோ போனதில்லை. நான் மூணார் போயிருக்கேன், அப்புறம் நாங்கள் மணாலி போயிருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய 3rd டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறது. பார்க்கலாம், வேறு ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறோம் பாப்பாவை. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ப்ளஸ் வந்து நாளைக்கு மண்டே. ஸோ நாங்கள் சண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மண்டே மார்னிங் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மண்டே மார்னிங் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறது. ஸோ ஒரு வழியாக நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிளான் போட்டு, ஆனால் இந்த வாட்டி ரொம்ப நாள் பிளான் போட்டு நம்ம தள்ளி போடலை. நாங்கள் சீக்கிரமாக பிளான் போட்டு எல்லாருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இவங்க 9 ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே. ஸோ நிறைய பேர் டோட்டலாக வந்து ஒரு பெரியவங்க மட்டுமே நாங்கள் 16 பேர் போனோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லோரும் போயிருந்தோம். ஸோ எல்லாருமே ஒரு வீட்டுக்கு அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஓவர் நைட் ட்ரிப்பு. ஸோ குழந்தைங்கள்லாம் ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. வண்டியில் ஃபுல்லாக பாட்டு போட்டு எல்லாருமே பேசிட்டு சிரிச்சிட்டு. ஸோ 2 இடத்துல நாங்கள் அங்கங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு டீலாம் குடிச்சிட்டு, அப்போ கூட வந்து வந்து அங்கே கூட வந்து ஒரே அட்ராசிட்டி தான். தூங்கலை நைட்லாம். எல்லா குழந்தைங்க கூட தூங்கிட்டாங்க, இவன் மட்டும் தூங்காமல் அங்கே கூட ஒரே ஆட்டம் போட்டுட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருந்தான். செம ஃபன்னாக இருந்துச்சு நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது. சில இடத்துல பார்த்தா மழை வந்து திடீர்னு பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ அங்கங்கே நின்றுட்டோம். ஒரு மார்னிங் வந்து எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் மழை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஏறலை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கே தான் இப்போ நான் இதை பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் அந்த மலையில் அந்த சன்ரைஸ் ஆகிறது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவர் தான் எங்கள் ட்ரிப்லேயே ரொம்ப சின்ன பையன். இவன் பேர் நேத்ரன். சரியான ஃபன் இவன். பயங்கரமாக அவன் பாடுவான், டான்ஸ் ஆடுவான். ரொம்ப குட்டி பையன் தான், ஆனால் செம ஃபன்னாக இருப்பான். ஒரே வைபாக வந்துட்டு இருந்தான் அவன். ஸோ அதுதான் இதில் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அவன் தான் இந்த ட்ரிப்லேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலை ஏறும்போது எனக்கு ரொம்பவே வாமிட்லாம் வரும். ஸோ நான் கண்ணை மூடிக்கிட்டேன். நான் வந்து எப்போவுமே அப்படி ட்ராவல் பண்ணும்போது பேசவே மாட்டேன். ஸோ அதனால தான் நான் இந்த மொத்த சீரீஸுமே நான் எங்கேயுமே பேசிகிட்டே அப்படிலாம் நான் எடுக்கலை. எனக்கு அந்த மாதிரி பேசுகிறதே பிடிக்காது. ஸோ நாங்கள் ஒரு வழியாக மலை ஏறிட்டோம். 1 hour ஆச்சு எங்களுக்கு கீழேருந்து மேலே வரதுக்கு. ஸோ ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த ஒரு ரெசார்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். இது ஃபுல் வில்லாவே, இந்த வீடே ஃபுல்லாகவே நாங்கள் இது பண்ணிட்டோம். இதில் மொத்தமாக ஒரு 6 ரூம் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான வியூ. ஒரு மலைக்கு நடுவில் இந்த வீடு இருந்துச்சு. இதான் இதோட நைட் வியூ. ஸோ நிறையா vlogs நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.